ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கமெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒன் டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி என்னுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணி வைக்கிறதும் கிடையாது. நான் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. அதை வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. இப்போ வந்து 1,00,000 பேர் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கு அவங்க மைண்ட் செட்டில் இந்த மாதிரி இவன் வீடியோ போடுறான், இது மேபி நெகட்டிவ் கருத்துக்களை தெரிவித்தாங்கன்னா நான் வந்து வருத்தப்படுறது கிடையாது. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஹெல்ப் பண்ணி எதுவும் வச்சுன்னா வைக்கிறது கிடையாது நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ட்ரேடிங்கிறது உண்மையிலே ட்ரேடிங் இருக்குதா, சும்மா அது கேம்பிளிங்கா இல்லை சூதாட்டமா, என்ன சார் ஒன்றும் புரியல, எனக்கு என்ன தான் பண்ணால் நஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது, ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. ஸோ அது உண்மையிலேயா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் கொஷின்ஸ் கேட்டிருக்காரு. 50,000 இருந்தால் போதுமா, 1,00,000 இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் வைக்கலாமா, அப்புறம் 1 லாட் இவ்வளோ பண்ணலாமா, எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் அப்படின்றது உண்மையா இல்லையா அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ட்ரேடிங் உண்மையா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ட்ரேடிங் அப்படின்னா என்ன? வர்த்தகம் ஒரு பொருளை வாங்கி விற்கிறது மட்டும் வர்த்தகம் அப்படின்றது ரைட். ஓகே, வர்த்தகம் அப்படின்னா லாபத்துக்கு விற்கிறது, ஒரு பொருளை குறைவான ஒரு பொருளை வாங்கி லாபத்துக்கு விற்கிறது. அப்போது அந்த தொழிலுடைய அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதனுடைய பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். அது விஷயம் என்ன தான் நடக்குது டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தொழிலை ரொம்ப நெடுகாலமாக நீண்ட நாள் இருக்க முடியும். அதில் இப்போ அரைக்குறையாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மேபி ஏதோ ஒரு சில விஷயத்தில் ப்ராஃபிட்டில் கீழே வந்துட்டால் கூட அது கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். அதில் அந்த ஃபீல்டு விட்டு அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த ட்ரேடிங்கில் இல்லை, எல்லாத்துலேயும் நடக்கும். இது காமனான ஒரு விஷயம். ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைக்காலஜி பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு யாரும் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸ், ட்ரேடிங் டிப்ஸ், இந்த ஒரு ஷார்ட்கட் ரூட், ஈஸி மெத்தட் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தராங்க, அட்ராக்ஷன் அப்படின்வாங்க. இப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில போட்டுப்பாங்க, நாங்களும் நீங்கள் ஏதோ சொல்லித்தருவீங்கன்னு பார்க்குறோம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லித்தர மாட்டேங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து சொல்லித்தரதுனா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அது இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் புரிஞ்சுங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த சைக்காலஜியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்று பார்க்கலாம் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடு ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம், அந்த ட்ரேடிங்கோடைய ஃபஸ்ட் எல்லாம் ஃபுல் டேட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேட் எடுத்தாச்சு, அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடோட ரிசல்ட் வந்தாச்சு. அதாவது அது ட்ரேட் ப்ராஃபிட் அல்லது லாஸ் ஏதோ ஒன்று வந்தாச்சு. அந்த லாஸ் ப்ராஃபிட்டோட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ண கற்றுக்கணும். அதாவது இல்லை நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் போவேன் நான் வீட்டுக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியாக சொல்ல என்னன்னா, அப்போ ட்ரேடிங் பிளானை விட்டுட்டு வேறு ஏதோ பண்ணிவிடுவாங்க. இது வந்து சைக்காலஜியில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓவர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ போயிட்டுருக்கோம் அது. ஆனால் இது எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போயிட்டுருப்பாங்க. அதாவது இப்போ யூடியூப், இந்த சில விஷயங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை சம்பாரிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பிளைண்டாக ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ வருஷங்கள் போயிட்டே இருக்கும், 5 வருஷம் இல்லை 10 வருஷம் போயிட்டே இருக்கும். உங்களுடைய வயசாகும், உங்களுடைய இருக்கிற அமௌண்ட்லாம் காலியாகும். அப்போ என்ன ஆகும்னா ட்ரேடிங் நம்ம கேம்பிளிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா யாராச்சும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன கார் இருக்குது, அவங்க எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு வியூகம். அந்த யூகத்தில் சொல்ல வந்து அது கேம்பிளிங்காக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அப்படின்றது உண்மையிலே எல்லாராலையும் முடியும். ஆனால் அந்த ட்ரேடிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் ஆர்வம் இல்லை. பணம் சம்பாதிக்கணுன்ற டாபிக் ஒன்று தான் இருக்குதே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். சரி, ஓகே சார், என்னென்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடிங் அப்படின்னா நீங்கள் எந்தில் நீங்கள் மாஸ்டர் ஆக விரும்புகிறீங்க, எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ண விரும்புகிறீங்கன்ற ஃபஸ்ட்டு தெளிவாக இருங்க. ஏன்னா அதுலேயே யாரும் தெளிவாக இருக்கிற டிசிஷன் வர மாட்டேன்றாங்க. இப்போது எடுத்தவொடனே எல்லாம் பண்ணாங்க, இந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போய்ட்றாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் நான் பண்ணணும் அப்படின்னு. ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் இதெல்லாம் நஷ்டம் பண்ணிட்டுக்கிறீங்க, ஒரு 5 லட்ச ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டுக்கிறீங்க, ஏதோ அமௌண்ட்டு நஷ்டம் பண்ணிட்டுக்கிறீங்க, உங்களால் முடியல, 2 வருஷம் 3 வருஷம் அது பின்னாடியே போயிட்டு முடியல. அப்போது அதை விட்டுலாமே, அதை விட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குது, ட்ரேடிங் எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா, அதில் ஃபோக்கஸ் பண்ணலாமே. ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது, ஏன் அதில் வரமாட்டேது? இப்போ உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அந்த ட்ரேடிங் அப்படின்றது லாபமாக நஷ்டமாக ஒரு என்ன சொல்ல புரியல, கேம்பிளிங் மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அது உங்களால் அந்த பிஸ்னஸில் லாஸ் வருது, அந்த லாஸ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வெளியே வந்துருங்களேன். அப்போ ஏன் அது அடிக்ஷன்.
அப்போது அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டெய்லி நான் ட்ரேட் பண்ணுன்ற ஒரு அடிஷன் வசலும் அதுலேருந்து அவங்களுக்கு அது சூதாட்டமாக தெரியுது, கேம்பிளிங்காக தெரியுது. ஓகே, கண்டிப்பாக ட்ரேடிங் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை எத்தனை பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்க, உண்மையிலே வருதா இல்லையா, ஃபஸ்ட்டு அதை அனலைசிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? ஓகே, இன்ட்ரடே, அதான் டெய்லி வாங்கி டெய்லி விற்கிறாங்கன்னா என்ன? இன்ட்ரடேயில் ஈக்விட்டிலையும் பண்ணலாம், இன்ட்ரடேயில் ஆப்ஷனும் பண்ணலாம், இன்ட்ரடேயில் எம்சிஎக்ஸ், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர், கோல்டு இது மாதிரி விஷயம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான தேடுதல், நீங்கள் எதில் நீங்கள் மாஸ்டராக விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த சேனலில் ஒரு 1000-2000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 2000 பேருடைய மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் தான் போவாங்க. ஆப்ஷன்ஸ் தான் வந்து கேபிட்டல் கம்மி, 2000 இருந்தால் போதும், 5000 இருந்தால் போதும், அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் எல்லோரும் இது தான் போவாங்க. ஆனால் இதுக்கு தான் கிட்டத்தட்ட தன் 95% லாஸ்ன்னு தெரியுது, இருந்தாலும் அதுக்குள்ளே தான் போவாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷன் நிறைய இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்னு தாராளமாக வின் பண்ணலாம் நீங்கள். அதேமாதிரி இன்ட்ரடே பண்ணுறீங்க, ஓகே இன்ட்ரடே பண்ணிங்கன்னா டெய்லி பண்ணணும், ஈக்விட்டியில் போங்க, உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து எம்சிஎஸில் என்ன ஈவினிங் டைம் தான் கிடைக்கும், வேலையிலேருந்து வர 5 மணி 6 மணி ஆகுது எனக்கு, அப்போ க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இதில் பாங்க, ஒரு ட்ரேட் முடிச்சிருப்போ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க. எதில் வேணால் நீங்கள் இன்ட்ரடே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 அல்லது 2 ட்ரேடில் க்ளோஸ் பண்ணாத வரை நீங்கள் ப்ராஃபிட்டை வரமாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. 2 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் அங்கே இருந்துட்டிங்கனாவே அது உங்களால் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சீனியர் பர்சன் நான் சொல்ல வரல, பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து இன்ட்ரடே அப்படின்னு மட்டுப்போ 1 அல்லது 2 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட் வர முடியாது. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஈக்விட்டி பண்ணுங்க சார்னு சொல்லிங்க, ஆப்ஷன் சொல்லிட்டீங்க, எம்சிஎக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிங்க, இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் ப்ராஃபிட் வரலான்னு சொல்லிங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் என்ன பண்ண முடியாது சார் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட எதுவும் ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. எந்த ட்ரேடிங்காக எதுனாலும் சரி. சார் ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு பை பண்ணலான்னு சொல்கிறாங்களா, அது என்ன சார்? இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்தாச்சு, ஆப்ஷனில் பை அண்ட் சேல் அண்ட் பை 2 இருக்குது. எல்லோரும் எடுத்தோன்னா ஆப்ஷன் பை அண்ட் செல் பண்ணுவாங்க, ஏன்னா மார்ஜின் கம்மி, இருக்கிற அமௌண்ட்டுக்கு பை பண்ணால் போதும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு லாட்டுக்கு எடுத்தால் 1 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா தேவைப்படுது. 1 லட்ச ரூபா கொடுத்து என்னால் சேல் பண்ண முடியாது. அப்போது அந்த சேல் பண்ண முடியாது, என்னால் எது முடியும், என்ன கெப்பாசிட்டி நீங்களே சூஸ் பண்ணிட்டப்போ, அப்போ 95% பீப்புள் எதை சூஸ் பண்ணுறாங்க, இதுதான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த 5% பீப்புள்ஸ் எதை சூஸ் பண்ணுவாங்க, இதுதான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து 85% வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அந்த 15% ரிஸ்க்கை கூட கவனமாக இருந்தால் தான் வந்து அந்த 85% ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து இல்லை நான் டெய்லி ப்ராஃபிட் தான் பண்ணுவேன் அப்படின்னா பார்த்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அந்த ஒரு மார்க்கெட் முன்னேற்று ஆச்சு இல்லைங்களா, 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் மேலே அடிக்க சொல்ல என்ன ஒன்றா ஆப்ஷன் செல் எந்த மூலிகை இருப்பான்னு தெரியாது, எல்லாம் தூக்கி அடிச்சிடும் அது. ஓகே, ஸோ அதையும் அவங்க கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த 15% ரிஸ்க் இருக்குல்ல அவங்களுக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பை அண்ட் செல்லில் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் என்ன 25% தான் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள். ஸோ அதில் நீங்கள் போராடணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டு கரைச்சி குடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நான் வந்து இப்போ ஏதோ ஆப்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவைட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் என்ன தெரிஞ்சுங்க, தெளிவாக புரிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களால் எது முடியும்னு பாருங்கள். சார் எனக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் நான் 2 மாதத்துக்கு ஒரு என்ட்ரி, 3 மாதத்துக்கு ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்விங் ஒரு மேலே கீழே போக சொல்ல ஒரு ஸ்விங்கில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த பொறுமை இருக்கு இல்லையா, 3 மாதம் ஆகும் டார்கெட் வரதுக்கு, 2 மாதம் ஆகணும், அந்த 2 மாதம் வெயிட் பண்ணி ஆகணும். என்ட்ரி எக்ஸிட் கிடையாது, ஒரு டைம் என்ட்ரி ஆகிட்டுனே வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுற சூழ்நிலையும் வரும், சில டைமில் 2 மாதம் ட்ரேடே எடுக்க மாட்டாங்க. ஸோ அது சூழ்நிலையும் வரும், வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சின்ன பேசிக் விஷயம் தான் இது, ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நான் போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் ட்ரேடிங் உண்மை தான், ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இதை விட்டுட்டு எதுக்காக ட்ரேட் எடுக்கிறேன், நீங்கள் கேம்லிங் டைப்பில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் நம்ம சேனல் எது அப்படின்னு கேட்குறாங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய யூடியூப் சேனல். இதில் நீங்கள் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய விஷயங்கள் இது மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி எஜுகேஷனல் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.